வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் இஸ்ரேல் தொடங்கியுள்ள முழு அளவிலான போர் பல நாடுகளின் கண்டனங்களை பெற்றுக் கொடுக்கும் நிலையில் தொடங்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. அவர் மேலும் தெரிவித்த போது காசா பகுதியில் இருந்து ஹமாஸை அகற்றும் நடவடிக்கைகளை மட்டுமே IDF விரிவுபடுத்தும் என்று தெரிவித்தார். நாங்கள் காசாவை ஆக்கிரமிக்கப் போவதில்லை. நாங்கள் காசாவை ஹமாஸிடமிருந்து விடுவிக்கப் போகின்றோம். காசா தீவிரவாதமற்ற பகுதியாக மாற்றப்படும். அங்கு ஒரு அமைதியான சிவில் நிர்வாகம் நிறுவப்படும். அது பாலஸ்தீனிய அதிகார சபையில் ஹமாஸ் அல்ல, வேறு எந்த தீவிரவாத அமைப்பும் அல்ல. அந்த சிவில் நிர்வாகம் பணிய கைதிகளை விடுவிக்கவும் எதிர்காலத்தில் காசா இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் உதவும் என்றார். நேத்தன்யாகு ஜெர்மன் ஆட்சித் தலைவர் பிரெட்ரிக் மேர்சுடன் ஒரு தொலைபேசி உரையாடலை நடத்திய பின்னர் இந்த கூற்று வந்துள்ளது. இருவருக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் மிக கடினமான முறையில் இருந்ததாகவும் காசாவில் இஸ்ரேல் தொடங்கியுள்ள முழுமையான போரை நிறுத்துமாறு ஜெர்மன் ஆட்சித் தலைவர் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதிகாரிகள் கூறினார்கள். பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பாதுகாப்பு அமைச்சரவையின் முடிவு இஸ்ரேல் அதன் போர் நோக்கங்களுக்கு உறுதி பூண்டுள்ளது என்பதற்கான தெளிவான செய்தியினை அனுப்பியதாக தெரிவித்தார். ஹமாஸை முழுமையாக தோற்கடிப்பது, அனைத்து பணிய கைதிகளையும் திரும்புவதற்கான நிலைமைகளை உருவாக்குவது மற்றும் காசாவை சுற்றி வலுவான பாதுகாப்பு தடுப்பு மூலம் இஸ்ரேலிய நகரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆகியவற்றை அந்த நோக்கங்களாக அவர் விளக்கினார். நமது எதிரிகள் நம்மை ஒரு வலுவான ஒன்றுபட்ட சக்தியாக காண்பார்கள். சர்வதேச விமர்சனங்களும் தடைகள் குறித்த அச்சுறுத்தல்களும் இஸ்ரேலை தடுக்காது என்று காட்ஸ் கூறினார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்ததால் இஸ்ரேல் பிரிட்டனுடன் வைத்திருக்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை திரும்ப பெறலாம் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. செப்டம்பரில் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் பிரிட்டிஷ் நோக்கத்திற்கு எதிரான சாத்தியமான தேர்வுகளை பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. ஜூலை மாதம் ஸ்டார்மர் கூறிய போது காசாவுக்குள் இஸ்ரேல் அதிக மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும். மேற்கு கரையில் ஜூத குடியேற்றத்தை நிறுத்தி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு நீண்டகால அமைதிக்கு உறுதியளிக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பாலஸ்தீனிய அரசை பிரிட்டன் அங்கீகரிக்கும் என்று கூறினார். பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க விரும்பும் பிரிட்டிஷ் மற்றும் பிற நாடுகள் அந்த நடவடிக்கையின் விளைவுகளை இஸ்ரேலிய அரசு கவனமாக பரிசீலிக்கிறது என்று ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது லண்டன் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் அவரது அமைச்சர்களும் விளையாடக்கூடிய காட்களை வைத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் அரசுடன் உள்ள பாதுகாப்பு தொடர்புகளை இஸ்ரேல் மதிக்கிறது. ஆனால் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது போன்ற பிரிட்டனின் சமீபகால முடிவுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றன. இஸ்ரேலிய அரசாங்கம் பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்தால் பிரிட்டன் இலக்கு நிறைய இருக்கிறது. பிரிட்டனுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை இஸ்ரேல் விலக்கிக் கொள்வது குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தாக்கங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக, ஈரானிய அச்சுறுத்தல்கள் குறித்து இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் பிரிட்டிஷ் உளவு நிறுவனங்களுக்கு குறிப்பிடத்தக்க தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றது. லண்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தில் ஈரானுடன் தொடர்புடைய தீவிரவாத சதித்திட்டத்தை முறியடித்த மொசாட் பிரிட்டிஷ் சகாக்களுக்கு முக்கியமான தகவல்களை அனுப்பியது. இதன் விளைவாக பிரிட்டனில் பெரிய தீவிரவாத எதிர்ப்பு தாக்குதல்கள் நடந்தன. அத்துடன் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் பிரிட்டன் இஸ்ரேலிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்களையும் பயன்படுத்தி உள்ளது. இதனால் பிரிட்டிஷ் துருப்புக்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய நிறுவனங்கள், ஆயுத அமைப்புகள், பாகங்கள் மற்றும் மென்பொருளை BAE பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போன்ற பிரிட்டிஷ் நிறுவனங்களுக்கு விற்றுள்ளன. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த வர்த்தக கூட்டாண்மை 6 பில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புடையது மற்றும் பிரிட்டனில் 38,000 வேலைகளை ஆதரிக்கிறது. அதனால் பிரிட்டன் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கு முன் ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். காசாவில் முழுமையான போர் தொடர்பான நேத்தன்யாகுவின் ராணுவ திட்டம் வெளிநாடுகளில் மட்டுமல்ல, காசாவுக்கு உள்ளேயும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாட்சி ஹனக்பி நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேல் காசா நகரத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை கடுமையாக விமர்சித்தார் என்று கூறப்படுகிறது. பணிய கைதிகளை காப்பாற்றுவதை நான் கைவிட விரும்பவில்லை என்று அமைச்சரவையில் ஹனக்பி கூறினார் என்று இஸ்ரேலிய ஊடகம் N12 செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் மேலும் கூறிய போது, குறைந்தது 10 பணிய கைதிகளை உடனடியாக மீட்கும் வாய்ப்பை விட்டுக் கொடுப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் அல்ல. போர் நிறுத்தம் என்பது மீதமுள்ள 10 பணிய கைதிகள் மீது ஒரு உடன்பாட்டை எட்ட அனுமதிக்கும். காசா நகரத்தை கட்டுப்பாட்டில் எடுப்பது பணிய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தலைமை தளபதியின் கூற்றுடன் நான் முழுமையாக உடன்படுகிறேன். அதனால் தான் பிரதமரின் திட்டத்தை நான் எதிர்க்கிறேன் என்று அவர் மேலும் கூறினார். மொசாட்டின் இடைக்கால தலைவரும் காசா நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பது குறித்து சந்தேகங்களையே வெளிப்படுத்தினார். இஸ்ரேலை பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்தார். பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு ஹனக்பியின் எதிர்ப்பு மிகவும் அரிதானது என்று N12 குறிப்பிட்டது. இறுதியில் ஹமாஸ் ஒரு திருப்பு முனைக்கான அறிகுறிகளை காட்டினால் மட்டுமே இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பும் என்று அமைச்சரவை முடிவு செய்ததாக Channel 12 தெரிவித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் என்ன நடந்தது? பாதுகாப்பு அதிகாரிகளும் நெசட் பிரதிநிதிகளும் காசாவை ஆக்கிரமிக்கும் தேர்வு குறித்து கடுமையாக விவாதித்தனர்.
மறுபக்கத்தில் நேத்தன்யாகுவின் ராணுவ திட்டத்திற்கும் கணிசமான ஆதரவு இருந்தது. நிதியமைச்சர் பெசல் ஸ்பான்ட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்குவிர் காசா பகுதியை தற்காலிகமாக ஆக்கிரமிப்பதற்கு வழிவகுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மறுத்தனர். அவர்கள் காசா பகுதியை இஸ்ரேல் நிரந்தரமாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்றனர். நாம் பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. நாம் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்திற்கு சென்றால் அது ஒரு தோல்வி என்று ஸ்பான்ட்ரிச் கூறியதாக N12 செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்மாட்ரிச் கூறிய போது காசாவில் 100 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் கடத்தப்பட்ட 10 பேருக்காக நாங்கள் பின்வாங்குவது நியாயமான நடவடிக்கையா என்று கேள்வி எழுப்பியதாகவும் N12 செய்தி வெளியிட்டுள்ளது. IDF-இன் தலைமை தளபதி இயால் ஜாமீர் முழு காசாவையும் கைப்பற்றும் நடவடிக்கை பணைய கைதிகளின் உயிரையும் IDF துருப்புகளையும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று கூறினார். நீங்கள் கொடுக்கும் திட்டத்தில் நாங்கள் சென்றால் பணைய கைதிகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். 1 மில்லியன் மக்களை நகர்த்துவதற்கு போதுமான பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மற்றும் மனிதாபிமான வளங்கள் இல்லை. அவர்களுக்கு மருத்துவமனைகள் அமைக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். விவாதத்தில் நேதன்யாகு குறிப்பாக இந்த நடவடிக்கையை காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதாக அழைப்பதை தவிர்த்தார். அவர் அரசாங்கத்தின் சட்ட ஆலோசகர் கலிபஹாரா மியாராவிடம் கூறிய போது எங்கிருந்து உங்களுக்கு ஆக்கிரமிப்பு என்ற சொல் கிடைத்தது? இதுவரை எல்லா இடங்களிலும் நாங்கள் செய்தது போலவே காசாவில் நிலத்தை நாங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க விரும்புகிறோம் என்று கூறினார். இப்படியாக காசாவில் முழுமையான போருக்கு ஆதரவும் உண்டு, எதிர்ப்பும் உண்டு. நேற்றிரவு இஸ்ரேலிய ராணுவ தெற்கு கட்டளை தளத்தில் படைப்பிரிவு தலைவர்கள் மற்றும் உயர் ஜெனரல்களை சந்தித்து IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜாமீர் காசாவில் விரிவாக்கப்பட்ட போர் தொடர்பான விவரங்களை தெரிவித்தார். IDF மற்றும் அதன் தளபதிகள் மீது வைக்கப்பட்டுள்ள தேசிய பொறுப்பை உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து வழிநடத்துவோம் என்று தெரிவித்தார். உங்களுக்கும் ராணுவ துருப்புகளுக்கும் முடிந்தவரை பாதுகாப்பை வழங்குவதும் போர் முனைகளில் ஓய்வு நேரங்களை கொடுப்பதும் எனது பொறுப்பு. இந்த பொறுப்பின் வெளிச்சத்தில் தான் நாங்கள் செயற்படுகிறோம். காசாவில் புதிய ராணுவ திட்டத்தில் IDF செயற்பட்டு வருவதாக கூறிய ஜமீர், நாங்கள் திட்டமிடலை ஆழப்படுத்துவோம். அதன் அனைத்து அம்சங்களிலும் மிக உயர்ந்த மட்டத்தில் தயார் நிலையில் படைகளை வைத்திருப்போம். எப்போதும் போல பணியை சிறந்த முறையில் மேற்கொள்வோம் என்றார். காசாவில் உள்ள இஸ்ரேலிய துருப்புகள் தீவிரவாத உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து இடித்து வருவதுடன் துப்பாக்கியேந்தி நபர்களை கொன்று வருகின்றது. காசாவின் வெவ்வேறு இடங்களில் 36வது படைப்பிரிவின் துருப்புகள் கான் யூனிஸின் தெற்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அங்கு அவர்கள் நிலத்தடி உள்கட்டமைப்பை அளித்து படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த தீவிரவாத செல்களை அகற்றியதாகவும் IDF தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் கூடுதல் படைகள் கடந்த 24 மணி நேரத்தில் பல சுரங்க பாதைகளை கண்டுபிடித்து அளித்தன என்று IDF மேலும் கூறியது. அதே நேரத்தில் 282வது பீரங்கி படைப்பிரிவு ஒரு ஆயுத கிடங்கை அளித்ததாகவும் 990வது ரிசர்வ் பீரங்கி படைப்பிரிவு காசா நகரத்தின் ஷெயாயா மற்றும் ஜெய்வுடன் சுற்றுப்புறங்களில் துருப்புக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த கட்டடங்களை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதமாக வடக்கு காசா பகுதியில் உள்ள நகரத்தில் நடந்த நடவடிக்கைகளின் போது ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவு தளபதியை கொண்டதை வெள்ளிக்கிழமை ராணுவம் உறுதிப்படுத்தியது. கொல்லப்பட்ட தளபதி முராத் அபு ஜராத் 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து ஹமாஸின் பெய்ட் ஹனூன் பட்டாலியன் படைப்பிரிவின் தளபதியாக பணியாற்றினார் என்று ராணுவம் கூறியது. ஒரு தனி நடவடிக்கையில் தீவிரவாதி குழுவின் காசா நகர படைப்பிரிவில் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை பிரிவின் தலைவர் மொஹாமட் தர்வாசியை கொன்றதாக IDF கூறியது. மற்றொரு தாக்குதலில் ராக்கெட் தாக்குதல் மற்றும் ஸ்னைப்பர் தாக்குதல்களில் ஈடுபட்ட பல ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கத்தினரை கொன்றதாகவும் IDF கூறியது. ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு கடந்த 24 மணி நேரத்தில் குழந்தைகள் உட்பட 4 பேர் பட்டினியால் இறந்ததாக கூறியது. இதனால் போரில் பட்டினி தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை 201ஆக உயர்ந்துள்ளது. இது அவர்கள் கூறும் எண்ணிக்கையை இந்த எண்ணிக்கையை சரிபார்க்க முடியாது. கான் யூனிஸில் விமானம் மூலம் போடப்பட்ட மனிதாபிமான உதவி புதியால் ஒரு குழந்தையும் கொல்லப்பட்டதாக கான் யூனிஸின் நாசர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காசா நகரத்திற்குள் மனிதாபிமான உதவி பொதி விமானம் மூலம் போடப்பட்ட போது அது கீழே இருந்த கூட்டத்தின் மீது வீழ்ந்ததில் 6 பேர் காயமடைந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்று காசாவில் உள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மத்திய காசாவில் உள்ள நெட்சாரிம் நடைபாதையில் மனிதாபிமான உதவி விநியோகத்திற்காக காத்திருந்த போது IDF துப்பாக்கி சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மனிதாபிமான உதவி விநியோக தளம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளையை சேர்ந்ததா என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் தளங்களுக்கு அருகில் மனிதாபிமான உதவிக்காக காத்திருப்பவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டதாக தினசரி செய்திகள் வருகின்றன. பாலஸ்தீனிய அதிகார சபையின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வஃபா காசா மையத்தில் உள்ள டெய்ர் அல் பலாக் மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்தது. குண்டுவீச்சுகள் அல்லது விமான பொதிகள் மக்களுக்கு ஆபத்தான முறையில் வீழ்வது குறித்தும் IDF உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை.